உங்களுக்கு அமைதி உரித்த அன்பர்களே, மரியன்னையின் ஓராண்டில் வீடியோ பலி விவிலிய வாசிப்பு திட்டத்தின் 248ஆம் நாளுக்குள் நாம் நுழைந்து விட்டோம். அன்பர்களே, கிட்டத்தட்ட நம்ம அடுத்த யூபிலியை கொண்டாட போகிறோம். 250வது நாளை ரீச் பண்ண போகிறோம். அன்பர்களே, இன்றைக்கி நம்ம எரேமியா புத்தகத்தில் 35ஆம் அதிகாரமும் 36ஆம் அதிகாரமும் வாசிப்போம். யூதித்தில் 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரமும் வாசிப்போம். முதல் பகுதியை முடிக்க போகிறோம், யூதித்தினுடைய முதல் பிரிவு. இதுக்கப்புறம் 8வது அதிகாரத்திலேருந்து கதாநாயகி மாதாவின் முன்னடையாளத்தை நாம் பார்க்க போகிறோம். நாளையிலேருந்து பார்ப்போம். சரி, இன்றைக்கி நம்ம புதிய ஒரு அதிகாரத்தை நீதிமொழிகளில் துவங்க போகிறோம். 17ஆம் அதிகாரம் 1லேருந்து 4 வசனங்கள். ஸோ 4 வசனமாக நம்ம வாசிச்சிட்ருக்கோம். அது வந்து இன்றைக்கி எரேமியா புத்தகம் 35 ஏற்கனவே தண்டனை தீர்ப்பின் பகுதி ஆரம்பிச்சிருச்சு. 34லேருந்து ஃபுல்லாக தண்டனை தீர்ப்பு தான். ஸோ இன்றைக்கி ஒரு அழகான ஒரு விஷயத்தை பார்ப்போம். நம்ம ரேகபியர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு இனம் இருக்கிறது இந்த இஸ்ரேல் மக்களுக்கிடையே. அந்த இனத்தினுடைய தலைவர், அவங்களுடைய மூதாதையர் வந்து நீங்கள் திராட்சை ரசமே குடிக்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்களுடைய குடும்பத்தாருக்கு அவர் ஒரு வாக்குறுதி, ஒரு உடன்படிக்கை செய்து ஒரு கட்டளையை கொடுக்குறாரு. அதை அந்த குடும்பத்தினர்கள் இத்தனை வருஷமாக இந்த பாபிலோனியர்களுடைய இந்த படையெடுப்புக்கு மத்தியிலும் சரி, இவ்வளவு மக்கள் வந்து பாவத்தில் விழுந்துட்டுருக்கிறதுக்கு மத்தியிலும் இந்த இனத்தார் மட்டும் அவங்களுடைய மூதாதையர் சொன்ன அந்த வார்த்தையின்படி அவங்க வந்து கரெக்டாக நடந்துக்கிறாங்க. யோனதாபு அப்படின்ற அவருடைய அந்த வீட்டாரனுடைய மூதாதையர் சொன்ன அந்த வார்த்தைக்கு, இவங்க கட்டளைக்கு அவ்வளோ கட்டுப்பட்டு நடக்கிறாங்க. அன்பர்களே, இதை ஆண்டவர் சொல்கிறார், நீ அங்கே போய் அவங்கள மது குடிக்க சொல்லுன்னு. எவ்வளோ அழகாக ஆண்டவர் ட்ராமேட்டிக்காக பண்ணுறாரு பாருங்களேன். அவங்களாம் மது குடிக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ ஆண்டவருடைய வார்த்தை வருது. அன்பர்களே, அப்போ நம்மளும் கடவுள் சில விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் பார்க்க வைப்பார். மற்றவங்கள நம்மளை முன்மாதிரியாக நமக்கு காட்டுவார். இவங்களும் நம்மளை மாதிரி கிறிஸ்டியன்ஸாக தான் இருக்கிறாங்க, இல்லை அவங்களும் பிறனை வர போகிற இருக்கிறாங்க, ஆனால் இவங்களாம் இவ்வளோ அழகாக நல்லவங்கள இவ்வளோ அழகாக இறக்கம் காட்டுறாங்க, இவ்வளோ அழகாக பொறுமையாக இருக்கிறாங்க, இவ்வளோ அழகாக ஒரு டிசிப்ளினாக ஒழுக்கமாக இருக்காங்க, நம்ம இருக்க மாட்டேங்கிறோமே. ஸோ ஆண்டவர் இப்போ இந்த ரேகபியர்கள் மூலியமாக ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு அழகான ஒரு முன்மாதிரி காமிச்சு, இவங்க மூதாதையர் சொன்ன கட்டளை கீழ்பட்டு நடக்கிறாங்க, ஒரு மனுஷன் சொன்ன கட்டளை கீழ்படி நடந்துறாங்க. ஆனால் நீங்கள் நான் சொல்கிறேன், கடவுளாகிய நான் சொல்கிறேன், ஏன் கட்டளை கீழ்படி மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லி ஆண்டவர் அழகாக கம்ப்ளைண்ட் பண்ணுறதை நம்ம இங்கே பார்ப்போம் பார்த்தவர்களே. ஸோ இது ஒரு பக்கம் இருக்க, இன்றைக்கி நம்ம 36ஆம் அதிகாரத்தில் இன்னும் கொடூரமாக எரேமியாவினுடைய எல்லா இறைவாக்குகளையும் பாரூக் கிட்ட கொடுத்து எரேமியா வந்து எழுத சொல்கிறாரு. ஆண்டவர் வந்து எழுத சொல்கிறாரு. எரேமியா வந்து சொல்ல பாரூக் வந்து அதை எழுதுகிறார். எழுதிட்டு அதை கொண்டு போய், ஏன்னா இப்போ எரேமியாவால் உள்ளே நுழைய முடியல கோயிலுக்குள்ளே, அதுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா இவர் உள்ளே போனால் தண்டனை தீர்ப்பாக சொல்கிறாரு. ஸோ பாரூக் மூலியமாக சுருளேட்டில் எழுதி உள்ளே போய் வாசிக்க சொல்கிறாங்க. இப்போ நமக்கு வந்து வாசகம் வாசிக்கிற மாதிரி அங்கே வாசிக்கிறாங்க. இதை உடனே எடுத்துகிட்டு போய் அரசருடைய காதுக்கு போகுது. அரசர் உடனே இந்த சுருளேடை கிழித்து நெருப்பில் போட்டு எரிச்சிடறாரு. வந்துடல அந்த அளவுக்கு. அப்படின்னா என்ன, விசிபிளாக காட்டுறாரு, எனக்கு இறை வார்த்தை பிடிக்கலன்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அன்பர்களே. சரி, யூதித் புத்தகத்தில் அன்பர்களே, நம்ம நேற்று அந்த அழகான விஷயங்களை 5ஆம் அதிகாரத்தில் வாசித்தோம். அக்கியோரனுடைய அந்த சொற்பொழிவு, இவங்க பாவம் செய்கிறது மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா இவங்கள தோக்கடிச்சலாம். பாவம் அவங்க செய்யலை, கடவுள் அவங்க சார்பில் போரிடுவார். அன்பர்களே, கடவுள் வானதூதர் அனுப்பலாம், கடவுள் யூதித்தையும் அனுப்பலாம், இல்லை கடவுள் எதுவுமே இல்லாமல் எப்படி வேணால் ஆண்டவர் செயல்படலாம். அன்பர்களே, நம்ம வாழ்க்கையிலும் கூட சில விஷயம் நேரடியாக நம்ம வழியாக பண்ணலாம், சில விஷயம் மற்றவங்க மூலியமாக பண்ணலாம், எப்படி வேணால் பண்ணலாம் அன்பர்களே. சரி பாருங்கள், இன்றைக்கி நம்ம வாசிப்போம். ஆண்டவர் வந்து இந்த ஓலபர்னஸ்கிட்ட இதெல்லாம் சொன்னதுக்கப்புறம் இந்த அக்கியோர் ஒரு மாதிரி அவர் மேலே எல்லாரும் ஏளனமாக சிரிக்கிறாங்க. என்னடா வந்து நம்ம போரிட போகிறோம், ஏதோ கடவுள் பாவம் என்னென்னமோ பேசுகிறாங்களேன்னு சொல்லிட்டு அந்த அக்கியோரையும் கட்டி அவரை தூக்கி கொண்டு போய் அந்த பெத்தூலியான்ற அந்த நாடு, யூதாவினுடைய நாட்டில் அந்த நகரத்தில் போட்டுறாங்க. அவங்களோட சேர்ந்து நாங்கள் அவங்கள கொண்டு குவிக்கும்போது நீ அவங்களோட சேர்ந்து சாவுன்னு சொல்லி போட்டுறாங்க அன்பர்களே. அதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, 7ஆம் அதிகாரத்தில் அன்பர்களே, இவ்வளோ பொறுமையாக இருந்த மக்கள்
ஒரு பாயிண்டில் அவங்க பொறுமை இழக்கிறாங்க. எங்கே தெரியுமா? சாத்தான் யோபுவை சோதிக்கிறதுக்கு ஆண்டவர்கிட்ட கடைசியாக கேட்பான், அவன் உடம்பை தொடர்றதுக்கு எனக்கு பர்மிஷன் கொடுங்க. ஒருத்தன் எதை வேணால் தாங்கிக்கும், அவன் உடம்புல வர துன்பத்தை மட்டும் தாங்க மாட்டான். சரி போ அப்படின்றார். ஆனால் யோபு வந்து தாங்கிக்கிட்டார். அப்பயும் கூட அவரை வந்து ஆண்டவர் வந்து பழி துரைக்கவே இல்லை அன்பாந்தவர்களே. ஸோ இன்றைக்கும் மக்கள் எல்லாம் தாங்கிக்கிறாங்க. கடைசியாக அவங்களுக்கு தண்ணி இல்லாமல் தாகத்தில் உடம்பு கஷ்டப்படும் போது திரும்பவும் போய் மோசைக்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண மாதிரி இவங்க வந்து எல்லாம் அப்போ இருக்கக்கூடிய ஊசியான்ற அந்த குருவிடம் அவங்க எல்லாம் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அன்பாந்தவர்களே. முதல்ல இதில் ஒரு ஸ்பிரிச்சுவல் பேட்டில், ஒரு ஆவிக்குரிய போர், ஆன்மீக வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்ற அந்த விஷயங்கள்லாம் இன்றைக்கி நம்ம வாசிக்கும் போது நம்ம பார்க்கலாம் அன்பாந்தவர்களே. ஆனால் புனிதர்களை எடுத்துக்கோமே, எல்லா புனிதர்களும் உடம்பில் அவ்வளோ துன்பம் இருந்தாலும் எனக்கு இன்னும் கொடுங்கன்னு சொல்லி கேட்டு வாங்கிக்கிறாங்க. யாரால் அப்படி வாங்க முடியும்? கடவுளுடைய ஆவியினால் நிரம்பப்பட்டவங்க, கடவுள் மேலே இருக்கக்கூடிய ஆவியினால் அந்த அன்புனால் நிரம்பப்பட்டவங்க மட்டும்தான் இப்படி பண்ண முடியாது நண்பர்களே. நம்மளால் முடியாதான், நம்ம ஒத்துக்கணும். ஸோ நம்ம ஜபத்தில் பைபிளை வாசிக்க அந்த ஆவியினால் நிரம்ப ஆண்டவருடைய உடலையும் ரத்தத்தையும் நம்ம உட்கொண்டு அதனால் பலமடைய நம்மளாலையும் இந்த புனிதர்களைப் போல துன்பங்களுக்கு மத்தியில் பொறுமையாக இருப்போம். யோபுவை போல, புனிதர்களைப் போல. இந்த யூத மக்கள் பொறுமை இழக்கிறத போல் நம்ம இழக்க மாட்டோம் அன்பார்களே. ஸோ இந்த ஸ்பிரிச்சுவல் ரியாலிட்டியெல்லாம் இன்றைக்கி நம்ம வந்து இந்த யூத் புத்தகத்திலேருந்து கற்றுக்கொள்ளலாம். சரி, இன்றைய தினத்திற்கான விவிலிய பகுதிக்குள்ளே நம்ம ஜெபத்தோடு இணையலாம் அன்பார்களே. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். தந்தை ஆவி இறைவனை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள்ள ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். சுதனாகி ஆண்டவர் இயேசுவை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். தூய ஆவியானவரை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். எரேமியா ஆகமம் அதிகாரம் 35. யோசியாவின் மகனும் யூதாவின் அரசனுமான யோயாக்கிமுடைய நாள்களில் ஆண்டவரிடமிருந்து எரேமியாவுக்கு அருளப்பட்ட வாக்கு. நீ ரேகாபு குடியிருப்புக்குச் செல். அவர்களோடு பேசி ஆண்டவரின் இல்லத்தில் உள்ள அறைகளுள் ஒன்றுக்கு அவர்களை அழைத்து வா. அங்கே அவர்கள் பருகிட திராட்சை ரசம் கொடு. அவ்வாறே அபட்சனியாவின் பேரனும் மற்றோர் எரேமியாவின் மகனுமான யாசனியாவையும் அவருடைய சகோதரரையும் புதல்வர் எல்லாரையும் ரேகாபு வீட்டார் அனைவரையும் நான் அழைத்து கடவுளின் அடியவரான இக்தலியாவின் மகன் ஆனானுடைய புதல்வரின் அறைக்கு கூட்டி வந்தேன். அந்த அறை ஆண்டவரின் இல்லத்தில் தலைவர்களின் அறைக்கு அருகில் சல்லூம் மகனும் வாயில் காவலருமான மாசேயாவின் அறைக்கு மேல் இருந்தது. நான் திராட்சரசம் நிறைந்த பாத்திரங்களையும் கிண்ணங்களையும் ரேகாபு வீட்டாரின் மக்கள் முன் வைத்து அவர்களை நோக்கி, திராட்சரசம் பருகுங்கள் என்றேன். அவர்களோ, நாங்கள் திராட்சரசம் பருக மாட்டோம், ஏனெனில் ரேகாபின் மகனும் எங்கள் மூதாதையுமான யோனதாபு எங்களுக்கு கொடுத்துள்ள கட்டளையாவது, நீங்களோ உங்கள் மக்களோ என்றுமே திராட்சரசம் பருகலாகாது. வீடு கட்டிக்கொள்ளவோ விதை விதைக்கவோ திராட்சை தோட்டம் நடவோ அதை உடைமையாக்கிக் கொள்ளவோ கூடாது. மாறாக நீங்கள் தங்கியிருக்கும் இந்நிலத்தின் கண் நெடுநாள் வாழும் பொருட்டு உங்கள் வாழ்நாள் முழுவதும் கூடாரங்களில் குடியிருங்கள்.
ஆகையால் ரேகாபின் மகனும் எங்கள் மூதாதையுமான யோனதாபு எங்களுக்கு கட்டளையிட்டுள்ள எல்லாவற்றுக்கும் நாங்கள் கீழ்ப்படிந்து வருகிறோம். அதன்படி நாங்களும் எங்கள் மனைவியர், புதல்வியர் ஆகிய எல்லாருமே எங்கள் வாழ்நாள் முழுவதும் திராட்சரசம் பருகியதும் இல்லை, குடியிருக்க வீடுகள் கட்டிக்கொண்டதும் இல்லை. எங்களுக்காக திராட்சை தோட்டமோ வயலோ விதையோ எதுவுமே கிடையாது. கூடாரங்களில் தான் நாங்கள் குடியிருக்கிறோம். எங்கள் மூதாதையான யோனதாபு எங்களுக்கு கட்டளையிட்டுள்ள அனைத்துக்கும் நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்கிறோம். ஆனால் பாபிலோனிய மன்னன் நெபுகத்நேசர் இந்நாட்டின் மீது படையெடுத்து வந்தபொழுது, வாருங்கள், கல்தேயர் படைக்கும் சிரியர் படைக்கும் தப்பித்துக் கொள்ளுமாறு எருசலேமுக்கு ஓடிப்போவோம் என்று நாங்கள் சொன்னோம். இவ்வாறு எருசலேமில் நாங்கள் தங்கி வாழ்கிறோம் என்றனர். பின்னர் ஆண்டவரின் வாக்கு எரேமியாவுக்கு அருளப்பட்டது. இஸ்ராயேலின் கடவுளாகிய படைகளின் ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: நீ போய் யூதா மக்களையும் எருசலேம் குடிகளையும் பார்த்து, நீங்கள் என் அறிவுரையை ஏற்று என் சொற்களுக்கு கீழ்ப்படிய மாட்டீர்களா என்று கேள் என்கிறார் ஆண்டவர். திராட்சரசம் பருக வேண்டாம் என்று ரேகாபின் மகன் யோனதாபு தம் வீட்டாருக்கு கொடுத்திருந்த கட்டளை கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அதன்படி இன்று வரை அவர்கள் திராட்சரசம் பருகுவது கிடையாது. இவ்வாறு தங்கள் மூதாதையின் கட்டளைக்கு அவர்கள் கீழ்ப்படிந்து வருகிறார்கள். நானோ உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்லியும் நீங்கள் எனக்கு செவிசாய்க்கவில்லை. இறைவாக்கினரான என் ஊழியர் அனைவரையும் நான் உங்களிடம் மீண்டும் மீண்டும் அனுப்பி வைத்தேன். இப்பொழுது நீங்கள் அனைவரும் உங்கள் தீய வழி நின்று திரும்பி வாருங்கள். உங்கள் செயல்களை சீர்படுத்திக் கொள்ளுங்கள். வேற்று தெய்வங்களை நாடிச் சென்று அவற்றை வழிபடாதீர்கள். அப்படியானால் உங்களுக்கும் உங்கள் மூதாதையர்க்கும் நான் கொடுத்துள்ள நாட்டில் நீங்கள் வாழ்வீர்கள் என்று அவர்களை சொல்ல வைத்தேன். நீங்களோ எனக்கு செவிசாய்க்கவும் இல்லை, கீழ்ப்படியவும் இல்லை. ரேகாபின் மகனான யோனதாபின் மக்கள் தம் மூதாதையின் கட்டளையை கடைபிடித்து வருகிறார்கள். இம்மக்களோ எனக்கு கீழ்ப்படியவில்லை. எனவே இஸ்ராயேலின் கடவுளாகிய படைகளின் ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: இதோ, நான் எச்சரித்திருந்த எல்லா தீங்குகளும் யூதாவுக்கும் எருசலேமின் அனைத்து குடிகளுக்கும் நேரிடச் செய்வேன். ஏனெனில் நான் அவர்களோடு பேசியிருந்தும் அவர்கள் எனக்கு செவிசாய்க்கவில்லை. நான் அவர்களுக்கு அழைப்பு விடுத்திருந்தும் அவர்கள் எனக்கு மறுமொழி கூறவில்லை. ரேகாபின் வீட்டாரிடம் எரேமியா கூறியது: இஸ்ராயேலின் கடவுளாகிய படைகளின் ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: நீங்கள் உங்கள் மூதாதையாம் யோனதாபின் ஆணைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய கட்டளைகளையெல்லாம் நிறைவேற்றி அவர் உங்களுக்கு கொடுத்திருந்த அறிவுரை அனைத்தையும் கடைபிடித்து வந்துள்ளீர்கள். ஆதலால் இஸ்ராயேலின் கடவுளாகிய படைகளின் ஆண்டவர் கூறுவது: என் திருமுன் என்றும் பணிவிடை புரியத்தக்க ஒருவன் ரேகாபின் மகன் யோனதாபுக்கு இல்லாமல் போகான். எரேமியா ஆகமம் அதிகாரம் 36. யோசியாவின் மகனும் யூதாவின் அரசனுமான யோயாக்கிம் ஆட்சியேற்ற 4ஆம் ஆண்டில் ஆண்டவரிடமிருந்து எரேமியாவுக்கு அருளப்பட்ட வாக்கு: நீ ஏட்டுச்சுருள் ஒன்றை எடுத்துக்கொள். நான் உன்னோடு பேசத் தொடங்கின நாள் முதல், அதாவது யோசியாவின் நாள்கள் தொடங்கி இந்நாள் வரை, இஸ்ராயேலை குறித்தும் யூதாவை குறித்தும் மற்ற எல்லா நாடுகளை குறித்தும் நான் உனக்கு உரைத்துள்ள சொற்கள் எல்லாவற்றையும் அச்சுருளில் எழுது. யூதா வீட்டாருக்கு நான் அளிக்க எண்ணியுள்ள எல்லா தண்டனைகள் பற்றியும் அவர்கள் அனைவரும் கேள்வியுற நேர்ந்தால் அவரவர் தம் தீய வழிகளை விட்டு திரும்பக்கூடும். அப்பொழுது அவர்கள் குற்றங்களையும் பாவங்களையும் நான் மன்னிப்பேன். ஆகவே நேரியாவின் மகன் பாரூக்கை எரேமியா தம்மிடம் அழைத்தார். ஆண்டவர் தமக்கு உரைத்திருந்த சொற்களை எரேமியா சொல்லச் சொல்ல பாரூக்கு அவற்றையெல்லாம் ஏட்டுச்சுருளில் எழுதி வைத்தார்.
பின்னர் எரேமியா பாரூக்குக்கு கொடுத்த கட்டளை: நான் அடைபட்டிருக்கிறேன். ஆண்டவர் இல்லத்திற்கு செல்ல என்னால் இயலாது. ஆதலால் நீ அங்கு போ. நோன்பு நாளன்று அங்கு குழுமியிருக்கும் மக்களின் செவிகளில் விழும்படி நான் சொல்ல சொல்ல நீ எழுதி வைத்த ஆண்டவரின் சொற்களை ஏட்டுச் சுருளி நின்று படித்து காட்டு. நம் நகர்களிலிருந்து அங்கு வரும் யூதா மக்கள் அனைவரும் கேட்கும்படியும் நீ அதை வாசித்து காட்டு. ஒருவேளை அவர்கள் ஆண்டவர் திருமுன் விழுந்து மன்றாடவும் அவரவர் தம் தீய வழிகளை விட்டு திரும்பவும் இயலும். ஏனெனில் ஆண்டவர் கடும் சினமுற்று சீற்றம் கொண்டு இம்மக்களுக்கு தீங்கு வருவிப்பதாக அறிவித்துள்ளார். இறைவாக்கினர் எரேமியா கட்டளையிட்டிருந்தவாறே நேரியாவின் மகன் பாரூக்கு ஆண்டவர் இல்லத்தில் ஏட்டுச் சுருளி நின்று ஆண்டவருடைய சொற்களை படித்து காட்டினார். யோசியாவின் மகனும் யூதாவின் அரசனுமான யோயாக்கிம் ஆட்சியேற்ற 5ஆம் ஆண்டு 9ஆம் மாதத்தில் எருசலேம் மக்கள் எல்லாரும் யூதாவின் நகர்களினின்று எருசலேமுக்கு வந்திருந்த மக்கள் அனைவரும் ஆண்டவர் திருமுன் நோன்பு இருந்தனர். அப்பொழுது செயலரான சாப்பானின் மகன் கெமரியாவின் அறையில், அதாவது ஆண்டவர் இல்லத்தின் புதுவாயிலை ஒட்டிய மேல் முற்றத்து அறையில் இருந்தவாறு மக்கள் எல்லாரும் கேட்கும்படி எரேமியாவின் சொற்களை ஏட்டுச் சுருளி நின்று பாரூக்கு படித்து காட்டினார். ஏட்டுச் சுருளி நின்று படிக்க பெற்ற ஆண்டவரின் சொற்கள் எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருந்த சாப்பானின் பேரனும் கெமரியா மகனுமான மிக்காயா உடனே அரண்மனைக்கு இறங்கிச் சென்று செயலரின் அறைக்குள் நுழைந்தார். அங்கே செயலராகிய எலிசாமா, செமாயாவின் மகன் தெலாயா, அக்போரின் மகன் எல்நாத்தான், சாப்பானின் மகன் கெமரியா, அனனியாவின் மகன் செதேக்கியா ஆகியோர் உள்பட தலைவர்கள் அனைவரும் அமர்ந்திருந்தார்கள். மக்கள் கேட்கும்படி ஏட்டுச் சுருளி நின்று பாரூக்கு படித்து காட்டியிருந்த சொற்கள் எல்லாவற்றையும் மிக்காயா தலைவர்களிடம் எடுத்துரைத்தார். பின்னர் தலைவர்கள் அனைவரும் சேர்ந்து கூசியின் கொள்ளு பேரனும் செலேமியாவின் பேரனும் நெத்தனியாவின் மகனுமான எகுதியை பாரூக்கிடம் அனுப்பி வைத்தார்கள். மக்கள் செவிகளில் விழும்படி நீ படித்து காட்டிய ஏட்டுச் சுருளை உன் கையில் எடுத்துக்கொண்டு வா என அவருக்கு கட்டளையிட்டார்கள். அவ்வாறே நேரியாவின் மகன் பாரூக்கு ஏட்டுச் சுருளை தம் கையில் எடுத்துக்கொண்டு அவர்களிடம் வந்தார். அப்பொழுது அவர்கள் அவரிடம், நீ இங்கே அமர்ந்து நாங்கள் கேட்கும்படி அதை படி என்றார்கள். அவரும் அவர்கள் காதில் விழும்படி அதை படித்தார். எல்லா சொற்களையும் அவர்கள் கேட்டு திகிலுற்று ஒருவர் ஒருவரை நோக்கினர். பின் பாரூக்கை பார்த்து, இவற்றையெல்லாம் நாங்கள் கண்டிப்பாக அரசரிடம் தெரிவிக்க வேண்டும் என்றார்கள். தொடர்ந்து, இச்சொற்கள் எல்லாவற்றையும் நீ எவ்வாறு எழுதினாய்? அவன் சொல்ல நீ எழுதினாயா? சொல் என்று அவர்கள் பாரூக்கை வினவினார்கள். அதற்கு பாரூக்கு, எரேமியா சொல்லச் சொல்ல இவற்றையெல்லாம் நான் மை கொண்டு ஏட்டுச் சுருளில் எழுதினேன் என்று மறுமொழி கூறினார். அப்பொழுது தலைவர்கள் பாரூக்கை நோக்கி, நீயும் எரேமியாவும் ஓடி ஒளிந்து கொள்ளுங்கள், நீங்கள் இருக்கும் இடம் யாருக்கும் தெரியாதிருக்கட்டும் என்றார்கள். செயலர் எலிசாமாவின் அறையிலேயே ஏட்டுச் சுருளை வைத்துவிட்டு தலைவர்கள் அரண்மனை முற்றத்திற்குள் சென்று நடந்த எல்லாவற்றையும் அரசனுக்கு தெரிவித்தார்கள். அரசனோ ஏட்டுச் சுருளை எடுத்து வருமாறு எகுதியை அனுப்பி வைத்தான். செயலர் எலிசாமாவின் அறையினின்று எகுதி அதை எடுத்து வந்து அரசனும் அவனை சூழ்ந்து நின்ற தலைவர்கள் அனைவரும் கேட்க படித்தான். அது ஆண்டின் 9ஆம் மாதம். அரசன் தன் குளிர்கால மாளிகையில் அமர்ந்திருந்தான். அவன் முன் கனல் தட்டில் நெருப்பு எரிந்து கொண்டிருந்தது. எகுதி 3 அல்லது 4 பத்திகளை படித்ததும் அரசன் கத்தியால் அப்பகுதியை அறுத்து கனல் தட்டில் இருந்த நெருப்பில் போட்டான். இவ்வாறு ஏட்டுச் சுருள் முழுவதும் எரிந்து சாம்பலாகும் வரை அவன் செய்து கொண்டிருந்தான்.
அரசனோ இச்சொற்களையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த அவனுடைய பணியாளர்களோ அஞ்சவில்லை, தங்கள் ஆடைகளை கிழித்துக் கொள்ளவும் இல்லை. அரசன் ஏட்டுச் சுருளை எரிக்காதவாறு அவனை எல்நாத்தான், தெலாயா, கெமரியா ஆகியோர் வேண்டியும் அவன் அதை பொருட்படுத்தவில்லை. மாறாக எழுத்தர் பாரூக்கையும் இறைவாக்கினர் எரேமியாவையும் பிடித்து வருமாறு அரசனின் மகன் எரகுமவேல், அஸ்ரியலின் மகன் செராயா, அப்தவேலின் மகன் செலேமியா ஆகியோருக்கு அரசன் கட்டளையிட்டான். ஆண்டவரோ அவர்களை மறைத்து வைத்திருந்தார். எரேமியா சொல்ல பாரூக்கு எழுதியிருந்த சொற்கள் அடங்கிய ஏட்டுச் சுருளை அரசன் எரித்த பின்னர் ஆண்டவரின் வாக்கு எரேமியாவுக்கு அருளப்பட்டது. நீ மற்றுமோர் ஏட்டுச் சுருளை எடுத்துக்கொள். யூதா அரசன் யோயாக்கிம் முன்பு எரித்த ஏட்டுச் சுருளில் அடங்கியிருந்த எல்லா சொற்களையும் இதில் எழுதிவை. பின்னர் யூதா அரசனான யோயாக்கிமை குறித்து நீ சொல்ல வேண்டியது: ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், பாபிலோனிய மன்னன் திண்ணமாய் வந்து இந்நாட்டை அழித்து விடுவான், மனிதரையும் விலங்குகளையும் வெட்டி வீழ்த்துவான் என்று நீ ஏன் எழுதினாய் என்று கூறி அன்றோ நீ அந்த ஏட்டுச் சுருளை எரித்தாய்? எனவே யூதாவின் அரசன் யோயாக்கிமை குறித்து ஆண்டவர் கூறுவது இதுவே: அவன் வழிமரபினருள் எவனும் தாவீதின் அரியணையில் அமரமாட்டான். அவனது பிணம் வெளியில் எரியப்பட்டு பகலின் வெயிலிலும் இரவின் குளிரிலும் கிடக்கும். அரசனையும் அவன் வழிமரபினர் பணியாளர் ஆகியோரையும் அவர்களின் குற்றங்கள் பொருட்டு தண்டிப்பேன். நான் எச்சரித்திருந்தும் அவர்கள் பொருட்படுத்தியிராத தீங்குகளை அவர்கள் மேலும் எருசலேம் குடிகள் மேலும் யூதா மக்கள் மேலும் வரச் செய்வேன். பின்னர் எரேமியா மற்றுமோர் ஏட்டுச் சுருளை எடுத்து நேரியாவின் மகனும் எழுத்தருமான பாரூக்கிடம் கொடுத்தார். யூதாவின் அரசன் யோயாக்கிம் எரித்த ஏட்டுச் சுருளில் காணப்பட்ட எல்லா சொற்களையும் எரேமியா சொல்லச் சொல்ல பாரூக்கு மீண்டும் அவற்றை ஏட்டுச் சுருளில் எழுதினார். அவை போன்ற வேறு பல சொற்களும் அவற்றோடு சேர்க்கப் பெற்றன. யூதித்து ஆகமம் அதிகாரம் 6. ஆட்சி மன்றத்துக்கு வெளியே நின்ற கூட்டம் எழுப்பிய கூச்சல் ஓய்ந்த பின் அசீரிய படைத்தலைவன் ஓலோபேரின் அயல்நாட்டினர் அனைவரின் முன்னிலையிலும் அக்கியோரிடமும் மோவாபியர் அனைவரிடமும் பின்வருமாறு கூறினான்: இஸ்ராயேல் இனத்தாரோடு போரிட வேண்டாம், ஏனெனில் அவர்களின் கடவுள் அவர்களை பாதுகாப்பார் என எங்களுக்கு என்று இறைவாக்குரைக்க அக்கியோரே நீ யார்? எப்ராயிமின் கூலிப்படைகளே நீங்கள் யார்? நெபுகத்நேசரை தவிர வேறு தெய்வம் உளரோ? அவர் தம் படையை அனுப்பி இஸ்ராயேலரை உலகிலிருந்தே அழித்தொழிப்பார். அவர்களின் கடவுள் அவர்களை காப்பாற்ற மாட்டார். ஆனால் மன்னரின் பணியாளர்களாகிய நாங்கள் அவர்கள் எல்லாரையும் ஓர் ஆளை வீழ்த்துவதைப் போல் எளிதாக கொன்றழிப்போம். எங்கள் குதிரைப்படையை அவர்களால் எதிர்த்து நிற்க முடியாது. இப்படைகளை கொண்டு அவர்களை தீக்கிரையாக்குவோம். அவர்களின் மலைகள் எங்கும் அவர்களது குருதி வழிந்தோடும். அவர்களின் சமவெளிகள் அவர்களுடைய சடலங்களால் நிரம்பும். அவர்களால் எங்களை எதிர்த்து நிற்க முடியாது. அவர்கள் முற்றிலும் அழிக்கப்படுவார்கள் என்கிறார் உலகிற்கெல்லாம் தலைவரான நெபுகத்நேசர் மன்னர். அவர் உரைத்துவிட்டார். அவர் உரைத்த சொல் எதுவும் பொய்க்காது. என்று இச்சொற்களை பிதற்றிய அக்கியோரே, நீ அம்மோனியரின் கைகோலி, நயவஞ்சகன். இன்று முதல் எகிப்து நின்று வெளிவந்த இந்த இனத்தை நான் பழிவாங்கும் வரை நீ என் முகத்தில் விழிக்காதே. நான் திரும்பி வரும்பொழுது என் படையின் வாளும் என் பணியாளர்களின் வேலும் உன் விலாவை குத்தி ஊடுருவும். இஸ்ராயேலரோடு நீயும் வெட்டி வீழ்த்தப்படுவாய். இப்போது என் பணியாளர்கள் உன்னை மலைநாட்டுக்கு கொண்டு செல்வார்கள். மலைப்பாதை அருகே உள்ள நகர் ஒன்றில் உன்னை விட்டுவிடுவார்கள். இஸ்ராயேலரோடு அழிக்கப்படும் வரை நீ சாக மாட்டாய்.
அவர்கள் பிடிபட மாட்டார்கள் என நீ மனமாற நம்பினால் பிறகு ஏன் உன் முகம் வாட்டமுற வேண்டும்? நான் கூறிவிட்டேன், என் சொற்களில் எதுவும் பொய்க்காது. அக்கியோரை பிடித்து பெத்தூலியாவுக்கு கொண்டு போய் இஸ்ராயேல் மக்களிடம் ஒப்படைக்கும்படி ஒலோபேரின் தன் கூடாரத்தில் பணியாற்றிய பணியாளர்களுக்கு கட்டளையிட்டான். எனவே பணியாளர்கள் அவனை பிடித்து பாசறைக்கு வெளியே சமவெளிக்கு கொண்டு சென்றார்கள். அங்கிருந்து மலைநாட்டுக்கு போய் பெத்தூலியாவின் அடிவாரத்தில் இருந்த நீரூற்றுகளை அடைந்தார்கள். அந்நகரின் ஆண்கள் இவர்களை மலையுச்சியில் கண்டபொழுது தங்கள் படைக்கலங்களை எடுத்துக்கொண்டு நகரிலிருந்து வெளியேறி மலையுச்சிக்கு ஏறிச் சென்றார்கள். கவண் வீசுவோர் அனைவரும் ஓலோபெரினின் பணியாளர் மீது கற்களை எறிந்து இவர்கள் மேலே ஏறி வராதவாறு தடுத்தார்கள். எனவே இவர்கள் மலையிடுக்கில் பதுங்கிக் கொண்டு அக்கியோரை கட்டி மலையடிவாரத்தில் கிடத்திவிட்டு தங்கள் தலைவனிடம் திரும்பினார்கள். அப்பொழுது இஸ்ராயேலர் தங்கள் நகரிலிருந்து கீழே இறங்கி வந்து அக்கியோரை கட்டவிழ்த்து பெத்தூலியாவுக்கு அழைத்துச் சென்று தங்கள் நகர பெரியோர் முன் அவரை நிறுத்தினர். அக்காலத்தில் சிமியோன் குலத்தைச் சேர்ந்த மீகாவின் மகன் ஊசியா, கொத்தோனியேலின் மகன் காபிரி, மெல்கியேலின் மகன் கார்மி ஆகியோர் நகர பெரியோராய் விளங்கினர். அவர்கள் நகரின் மூப்பர்கள் அனைவரையும் ஒன்று கூட்டினார்கள். மக்கள் நடுவில் அக்கியோரை நிற்க வைத்தார்கள். உடனே இளைஞர்கள், பெண்கள் ஆகிய அனைவரும் கூட்டம் நடந்த இடத்திற்கு ஓடி வந்தார்கள். அப்பொழுது ஊசியா நிகழ்ந்தது என்ன என்று அக்கியோரை வினவினார். அவர் மறுமொழியாக, ஓலோபெரினின் ஆட்சி மன்றத்தில் நடந்தது, அசீரியரின் தலைவர்கள் முன்னிலையில் தான் எடுத்துச் சொன்னது, இஸ்ராயேல் இனத்தாருக்கு எதிராக தான் செய்யவிருந்ததை ஓலோபேரின் இருமாப்புடன் உரைத்தது ஆகிய அனைத்தையும் அவர்களுக்கு தெரிவித்தார். இதனால் மக்கள் குப்புற விழுந்து கடவுளை தொழுதார்கள். விண்ணக கடவுளாகிய ஆண்டவரே, எங்கள் பகைவர்களின் இருமாப்பை பாரும். எங்களுடைய இனத்தாரின் தாழ்நிலையை கண்டு மனமிரங்கும். இன்று தங்களையே உமக்கென்று அர்ப்பணித்துக் கொண்ட மக்களை கண்ணோக்கும் என்று மன்றாடினார்கள். பிறகு அவர்கள் அக்கியோருக்கு ஆறுதல் கூறி அவரை பெரிதும் பாராட்டினார்கள். ஊசியா அவரை கூட்டத்திலிருந்து தம் வீட்டுக்கு அழைத்துச் சென்று மூப்பர்களோடு விருந்தளித்தார். அவர்கள் இஸ்ராயேலின் கடவுளது துணையை வேண்டி அன்று இரவு முழுவதும் மன்றாடினார்கள். யூதித்து ஆகமம் அதிகாரம் 7. மறுநாள் ஓலோபெரின் தன் படை முழுவதற்கும் தன்னுடன் சேர்ந்து போரிட வந்திருந்த எல்லா வீரர்களுக்கும் கட்டளையிட்டு பெத்தூலியாவை எதிர்த்து படையெடுத்துச் சென்று மலைப்பாதைகளை கைப்பற்றவும் இஸ்ராயேலருக்கு எதிராய் போர் தொடுக்கவும் கோரினான். அன்றே படை வீரர் யாவரும் அணிவகுத்துச் சென்றனர். அவர்களின் எண்ணிக்கை வருமாறு: காலாட்படையினர் 1,70,000, குதிரை படையினர் 12,000 மற்றும் தேவையான பொருள்களை கால்நடையாய் எடுத்துச் சென்றோர் மாபெரும் தொகையினர். அவர்கள் பெத்தூலியாவுக்கு அருகே பள்ளத்தாக்கில் நீரூற்றையொட்டி பாசறை அமைத்தார்கள். அகல அளவில் தோத்தானிலிருந்து பெல்பாயும் வரையும், நீள அளவில் பெத்தூலியாவிலிருந்து எஸ்திரலோனுக்கு எதிரே இருந்த கியமோன் வரையும் பரவியிருந்தார்கள். இஸ்ராயேலர் பெருந்திரளாய் வந்த பகைவர்களை கண்டு மிகவும் நடுங்கினர். இவர்கள் நாடு முழுவதையும் இப்போது விழுங்கப் போகிறார்கள். உயர்ந்த மலைகளோ பள்ளத்தாக்குகளோ குன்றுகளோ அவர்களின் பளுவை தாங்கா என்று தங்களுக்குள் பேசிக் கொண்டனர். எனினும் அவர்கள் ஒவ்வொருவரும் படைக்கலம் தாங்கியவராய் தங்கள் காவல் மாடங்களில் தீ மூட்டி அன்று இரவு முழுவதும் காவல் புரிந்தார்கள். 2ஆம் நாள் ஓலோபெரின்
தன் குதிரைப்படை முழுவதையும் பெத்தூலியாவில் இருந்த இஸ்ராயேலர் காணும்படி அணிவகுத்துச் செல்லுமாறு செய்தான். இஸ்ராயேலருடைய நகருக்கு செல்லும் வழிகளை மேற்பார்வையிட்டான். நீரூற்றுகளை தேடி பார்த்து கைப்பற்றி படை வீரர்களை அவற்றுக்கு காவலாக நிறுத்தினான். பிறகு தன் படையிடம் திரும்பினான். ஏதோமிய மக்களுடைய ஆளுநர்கள் அனைவரும், மோவாபிய மக்களின் தலைவர்கள் அனைவரும், கடலோர பகுதிகளின் படைத்தலைவர்களும் அவனிடம் வந்து பின்வருமாறு கூறினார்கள். எங்கள் தலைவரே, உமது படைக்கு தோல்வி ஏற்படாமல் இருக்க நாங்கள் சொல்வதை கேளும். இந்த இஸ்ராயேல் மக்கள் தங்கள் ஈட்டிகளை அல்ல, தாங்கள் வாழும் உயர்ந்த மலைகளையே நம்பியிருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்களுடைய மலையுச்சிகளுக்கு ஏறிச் செல்வது எளிதன்று. ஆகவே தலைவரே, வழக்கமான அணிவகுப்பு முறையை மாற்றி அமைத்து போர் புரிந்தால் உம் ஆள்களுள் ஒருவர் கூட அழிய மாட்டார். உமது கூடாரத்திலேயே நீர் தங்கியிரும். உம்முடைய படை வீரர்கள் எல்லாரும் தங்களது இடத்திலேயே இருக்கட்டும். ஆனால் உம் பணியாளர்கள் மலையடி வாரத்திலிருந்து சுரக்கும் நீரூற்றை கைப்பற்றிக் கொள்ளட்டும். ஏனெனில் பெத்தோலியாவில் வாழ்பவர்கள் யாவரும் இதிலிருந்துதான் தண்ணீர் எடுக்கின்றனர். இதனால் தாகமே அவர்களை கொன்றுவிடும். அவர்கள் தங்களது நகரை கையளித்து விடுவார்கள். இதற்கிடையில் நாங்களும் எங்கள் ஆள்களும் அருகில் உள்ள மலையுச்சிகளுக்கு ஏறிச் சென்று அங்கு பாசறை அமைத்து ஒருவரும் நகரை விட்டு வெளியேறாதவாறு பார்த்துக் கொள்வோம். அவர்களும் அவர்களின் மனைவியரும் மக்களும் பசியால் நலிவுறுவார்கள். வாளுக்கு இரையாகும் முன்பே தாங்கள் வாழும் நகரின் தெருக்களில் அவர்கள் மடிந்து கிடப்பார்கள். அவர்கள் உம்மை அமைதியாய் ஏற்றுக்கொள்ளாமல் கிளர்ச்சி செய்ததற்கு தண்டனையாக அவர்களுக்கு இவ்வாறு தீங்கிழைப்பேர். அவர்களுடைய கூற்று ஓலோபெரினுக்கும் அவனுடைய பணியாளர்கள் யாவருக்கும் ஏற்றதாயிருந்தது. ஆகையால் அவர்கள் சொன்னபடியே செய்ய அவன் கட்டளையிட்டான். எனவே அம்மோனிய படை வீரர்கள் அசீரிய படை வீரர்கள் 5000 பேருடன் சேர்ந்து முன்னேறிச் சென்று பள்ளத்தாக்கில் பாசறை அமைத்து இஸ்ராயேலருக்கு தண்ணீர் கிடைக்காதவாறு அவர்களின் நீரூற்றுகளை கைப்பற்றினார்கள். ஏசாவின் மக்களும் அம்மோனியரும் ஏறிச் சென்று மலைநாட்டில் தோத்தானுக்கு எதிரே பாசறை அமைத்தார்கள். தங்களுள் சிலரை தென்கிழக்கில் எக்ரபேலுக்கு எதிரில் அனுப்பினார்கள். இது மொக்மோர் என்ற ஓடை ஓரத்தில் அமைந்திருந்த கூசு என்ற இடத்துக்கு அருகே இருந்தது. அசீரியரின் எஞ்சிய வீரர்கள் சமவெளியில் பாசறை அமைத்து நாடு முழுவதையும் நிரப்பினார்கள். அவர்களுடைய கூடாரங்களும் பொருள்களும் பெரியதொரு பாசறையாக அமைந்து நெடுந்தொலை பரவியிருந்தன. உள்ளம் தளர்ந்து போன இஸ்ராயேலர் தங்கள் கடவுளாகிய ஆண்டவரை நோக்கி கதறினர். ஏனெனில் அவர்களை சூழ்ந்து கொண்ட பகைவர்களிடமிருந்து தப்பிக்க வழியே இல்லை. காலாட்படை, தேர்ப்படை, குதிரைப்படை அடங்கிய அசீரியரின் படைத்திரள் முழுவதும் 34 நாள் இஸ்ராயேலரை சூழ்ந்து கொள்ள பெத்தூலியாவில் வாழ்ந்தவர்கள் அனைவருடைய தண்ணீர் கலன்களும் வெறுமையாயின. நீர்த்தொட்டிகள் வறண்டு கொண்டிருந்தன. ஒரு நாளாவது தாகம் தீர குடிக்க போதுமான தண்ணீர் கிடைக்கவில்லை. அவர்களுக்கு குடிநீர் அளவோடுதான் கொடுக்கப்பட்டது. அவர்களின் குழந்தைகள் சோர்வுற்றார்கள். பெண்களும் இளைஞர்களும் தாகத்தால் மயக்கமடைந்து நகரின் தெருக்களிலும் வாயில்களிலும் விழுந்து கிடந்தார்கள். ஏனெனில் அவர்களிடம் வலுவே இல்லை. இளைஞர்கள், பெண்கள், சிறுவர்கள் எல்லாரும் ஊசியாவிடமும் நகரின் பெரியோர்களிடமும் கூட்டமாய்ச் சென்று உரத்த குரல் எழுப்பினார்கள். மூப்பர்கள் அனைவர் முன்னும் பின்வருமாறு கூறினார்கள்: நமக்கிடையே கடவுள் தீர்ப்பு வழங்கட்டும். அசீரியருடன் நீங்கள் சமாதானம் செய்து கொள்ளாததால் நமக்கு பெரும் அநீதி இழைத்திருக்கிறார்கள். இப்போது நமக்கு உதவி செய்வார் யாரும் இல்லை. நாம் தாகத்தாலும் பேரழிவாலும் அவர்கள் முன் தலை குனியும்படி
கடவுள் நம்மை அவர்களிடம் ஒப்படைத்துள்ளார். உடனே அவர்களை அழையுங்கள். நகர் முழுவதையும் சூறையாடும்படி ஓலோபெரினின் வீரர்களிடமும் அவனுடைய படைகளிடமும் கையளியுங்கள். ஏனெனில் அவர்களால் சிறைப்பிடிக்கப்படுவது நமக்கு மேலானது. அதனால் நாம் அவர்களுக்கு அடிமைகளாவோம். ஆனால் நமது உயிர் காப்பாற்றப்படும். மேலும் நம் கண் முன்னேயே நம் குழந்தைகள் சாவதையும் நம் மனைவி மக்கள் உயிர் விடுவதையும் காணமாட்டோம். விண்ணையும் மண்ணையும் நம் கடவுளையும் நம் மூதாதையரின் ஆண்டவரையும் உங்களுக்கு எதிர் சாட்சிகளாக அழைக்கிறோம். அவர் நம் பாவங்களுக்கு ஏற்பவும் நம் மூதாதையரின் பாவங்களுக்கு ஏற்பவும் நம்மை தண்டிப்பவர். நாங்கள் சொன்னவாறு கடவுள் என்று நிகழாமல் பார்த்துக் கொள்வாராக. அப்போது மக்கள் கூட்டத்திலிருந்து ஒருமித்த பெரும் புலம்பல் எழுந்தது. அவர்கள் எல்லாரும் கடவுளாகிய ஆண்டவரை நோக்கி உரத்த குரலில் மன்றாடினார்கள். ஊசியா அவர்களை நோக்கி, சகோதரர்களே, துணிவு கொள்ளுங்கள். மேலும் 5 நாளுக்கு பொறுத்துக் கொள்வோம். அதற்குள் நம் கடவுளாகிய ஆண்டவர் நமக்கு இரக்கம் காட்டுவார். அவர் நம்மை முற்றிலும் புறக்கணித்து விடமாட்டார். 5 நாள் கடந்த பின்னும் நமக்கு உதவி ஏதும் கிடைக்கவில்லை என்றால் நீங்கள் சொன்னவாறே செய்கிறேன் என்று கூறினார். பிறகு மக்கள் கலைந்து தாங்கள் காவல் புரிய வேண்டிய இடங்களுக்கு அவர் போகச் செய்தார். அவர்கள் நகரின் மதில்களுக்கும் கோட்டைகளுக்கும் சென்றார்கள். பெண்களும் பிள்ளைகளும் அவரவர் தம் வீடுகளுக்கு திரும்பினார்கள். நகரெங்கும் மக்கள் பெரிதும் சோர்வுற்றிருந்தார்கள். நீதிமொழிகள் அதிகாரம் 17. சண்டை நடக்கும் வீட்டில் விருந்துண்பதை விட மன அமைதியோடு பழஞ்சோறு சாப்பிடுவதே மேல். முதலாளியின் மகன் ஒழுக்கம் கெட்டவனாயிருந்தால் அறிவுள்ள வேலைக்காரன் அவனை அடக்கி ஆள்வான். ஏனைய சகோதரர்களோடு உரிமை சொத்தில் பங்கு பெறுவான். வெள்ளியை உலைக்கலமும் பொன்னை புடக்குகையும் சோதித்து பார்க்கும். உள்ளத்தை சோதித்து பார்ப்பவர் ஆண்டவர். தீங்கு விளைவிக்கும் பேச்சை தீயவன் விருப்பத்தோடு கேட்பான். அவதூறான கூற்றினை பொய்யன் ஆவலோடு கேட்பான். ஆமேன். ஆண்டவரே, இந்த நாளுக்கான இந்த அழகான இறைவார்த்தை பகுதிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, நிறைய நல்ல விஷயங்களை தொடர்ந்து கற்றுக்கொண்டே இருக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தையின் வழியாக எங்களுக்கு நீங்கள் வெளிப்படுத்தி கொண்டிருப்பதுக்காக நன்றி அப்பா. இந்த ரேகாபையர்கள் எவ்வளவு அவங்களுடைய மூதாதையின் கட்டளைக்கு விசுவாசமாக நடந்தாங்களோ அதே போல் நாங்களும் உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தையும் நேசித்து அதை அன்பு செஞ்சு இந்த உலகத்தில் பணத்தையும் இன்பத்தையும் பெருமையையும் பதவியையும் அதிகாரத்தையும் உடல் சுகங்களையும் விடுத்து அதிலிருந்து விடுபட்டு உண்மை அன்பு செய்ய, நற்கருணையில் உண்மை அன்பு செய்ய, வார்த்தையில் உண்மை அன்பு செய்ய, தேவ மாதாவில் உங்களை அன்பு செய்ய எங்களுக்கு அருள் தாரும் அப்பா. அம்மா, நாங்களும் இன்று இந்த யூதாவின் மக்கள் உடம்பை தொட்டதுக்கப்புறம் அவங்க உடனே அவங்க பொறுமை இழந்தாங்கம்மா. அப்படி இல்லாமல் எங்கள் உடல் கூட எரிந்தாலும் உம் நாமம் சொல்ல வேண்டும், உம்மை பாட வேண்டும், உம்மை புகழ வேண்டும், உம்மை அன்பு செய்ய வேண்டும். உங்களுடைய பாடுகளில் நாங்கள் இன்னும் பங்கெடுக்கக்கூடிய அந்த உச்சக்கட்டமான அன்பின் நிலைக்கு எங்களை கொண்டு போங்கம்மா. ஆன்மீக வாழ்க்கையில் தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். அன்பார்ந்தவர்களே, நம்ம நிறைய விஷயங்கள் கற்றுக்கொண்டே இருக்கிறோம். இன்றைக்கி பாருங்கள், எரேமியா புத்தகம் 35ஆம் அதிகாரத்தில் 14 அந்த 16 வசனங்கள் பாருங்கள். கடவுள் நம்மக்கிட்டேயும் இப்படி இந்த கேள்வி தான் கேட்பார். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, திராட்சை ரசம் பருக வேண்டாம் என்று ரேகாபின் மகன் யோனதாபு தம் வீட்டாருக்கு கொடுத்திருந்த கட்டளையை கடைபிடித்து வருகின்றது. வீட்டார் கொடுத்த கட்டளை கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது. அதன்படி இன்று வரை அவர்கள் திராட்சை ரசம் பருகுவது கிடையாது. ஆண்டவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஒரு மனுஷன், அவன் குடும்ப தலைவர், அவன் இனத்தாருக்கு கொடுத்த வீட்டாருக்கு கொடுத்த கட்டளை எப்படி கடைபிடிக்கிறாங்க,
இவ்வாறு தங்கள் மூதாதையரின் கட்டளைக்கு அவர்கள் கீழ்ப்படிந்து வருகின்றார்கள். ஆனால் நானோ உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்லியும் நீங்கள் எனக்கு செவிசாய்க்கவில்லை. அன்பர்களே, நம்ம நிறைய பேரணித்த நானே நிறைய பேரணித்த சகோதரர்களை பார்த்துருக்கேன். உண்மையிலேயே நம்மளை விட, குறிப்பாக என் குருக்கள் கன்னியர்களை விட நிறைய நற்பண்புகளில் சிறந்து விளங்குறாங்க. அன்பாந்தர்களே, பொறுமை, தாழ்ச்சி. நம்மளாம் தாழ்ச்சியை பற்றி என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கோம், உடலை ஒருத்துறதை பற்றி என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கோம். அன்பாந்தர்களே, பிற இனத்தவர்களும் உலகத்துக்கு சேவை செய்கிறவங்களும் சாத்தானுக்கு சேவை செய்கிறவர்களும் எப்படி தெரியுமா அன்பாந்தர்களே உடலை வருத்துறாங்க. ஆனால் நம்மளுடைய பாவத்துக்கு வருத்த மாட்டேங்கிறோம், நம்ம குடும்பத்துக்கு வருத்த மாட்டேங்கிறோம், கடவுளுக்காகவும் திருச்சபைக்காகவும் நம்ம தயங்கிட்டு இருக்கோம். அன்பந்தோடைய ரொம்ப வருத்தமாக இருக்குது. அப்படி இந்த மேக்ஸ்மிலியன் கோல்பே ரோமில் அவர் தியாலஜி இறையில் படிச்சுட்டு இருக்கும்போது ஃப்ரீமேசனரி இந்த ஃப்ரான்ஸ் நாட்டில் இருக்கக்கூடிய இந்த தப்பறையாளர்கள் மிகப்பெரிய திருச்சபைக்கு ஒரு மிகப்பெரிய எதிரிகளாக இருந்தார்கள். அவர்கள் மிக்கேல் தூதரை சாத்தான் கொள்வது போல், அதாவது ரிவர்ஸ். நம்ம மிக்கேல் தூதர் சாத்தானை மிதிக்கிறது போல தான் நம்மளுடைய சுரூபங்கள் இருக்கும். ஆனால் சாத்தா மிக்கேல் தூதரை மிதிக்கிற மாதிரி சுரூபங்களை வச்சுட்டு திருத்தந்தைக்கு பதிலாக அந்த இடத்துல சாத்தா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கூட்டம் போதும், ஒரு மாநாடு, ஒரு அணிவகுப்பு. அதை புனித மேக்ஸ்மிலியன் கோல்பே பார்த்துட்டு அவர் ஷாக் ஆகிட்டார். தீய ஆவியினால் பற்றி இவங்க இவ்வளோ வெறித்தனமாக செயல்படுறாங்கன்னா தேவமாதாவினால் ஆட்கொள்ளப்பட்டு ஏன் நம்ம கடவுளுக்காக இவ்வளோ செய்யக்கூடாது, எவ்வளோ செய்யணும் அப்படின்னு சொல்லி தான் அவர் இந்த மிலிஷியா இமாக்குலேட்டாக உருவாக்குறார். மாதாவினுடைய அமலோற்ப சபையை உருவாக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்துகிறார். அன்பர்களே, நம்ம யோசிச்சு பார்ப்போமே, பணத்துக்கு பின்னாடி போடுற எல்லா மிகப்பெரிய எலான் மஸ்க்கு அதிகாரத்தில் இருக்கக்கூடியவருங்க, அவங்களாம் காலையில் சாப்பிட மாட்டாங்களாம். ஏன் தெரியுமா? உபவாசத்துக்கு இல்லை, அந்த டைமு கூட அவங்க சேவ் பண்ணிட்டு போய் பிஸ்னஸ் பண்ணுவாங்களாம். அன்பர்களே, பணத்துக்கு சேவை செய்கிறவங்க இவ்வளோ இருக்கிறாங்க. அன்பர்களே, நம்ம ஏன் கடவுளுக்கு சேவை செய்கிறதுக்கு அவ்வளோ தயங்குறோம் பாருங்களேன். நானும் என்னையும் உட்பட தான். எவ்வளோ வருத்தமாக இருக்கிறது தெரியுமா? எவ்வளோ தாழ்ச்சியாக இருக்கிறாங்க தெரியுமா? கிறிஸ்துவின் ஒளியை படாத, இறை வார்த்தை தெரியாதவங்க இயல்பாக எவ்வளோ தாழ்ச்சியாக இருக்கிறாங்க தெரியுமா? நிறைய ஹிந்து சகோதரர்கள், நிறைய முஸ்லீம் சகோதரர்கள், அவங்க ஜெபத்தில் முஸ்லீம் சகோதரர்கள் ஏர்போர்ட்டில் இருந்தாலும் ரயில்வே ஸ்டேஷனில் இருந்தாலும் எங்கே இருந்தாலும் ஜெபிக்கிற டைமில் ஜெபிக்கிறாங்க. ஒரு சின்ன மேட்டை விரிச்சு விட்டு ஜெபிக்கிறாங்க. பார்க்கும்போது நம்ம பார்த்தா அவ்வளோ கேவலமாக இருக்கு. அன்பர்களே, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? இந்த ரெகாபியர்கள் அவங்க வீட்டாருடைய மூதாதையருடைய கட்டளைக்கு அப்படி கடைபிடிக்கிறாங்க. பிறனத்தவர்கள் அப்படி இருக்கிறாங்க. நீங்களோ நம்மளை பார்த்து கேட்பார். அன்பர்களே, ஜபத்தில் கேட்போம், கடவுள்கிட்டயே அருள் கேட்போம். நம்ம என்ன பண்ணுறது? அவர்கிட்ட தான் திரும்பி போக முடியும். அவர்கிட்டே கேட்போம், ஆண்டவரே நாங்கள் இந்த மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுறோம், எங்களுக்கு பலன் தாங்க அப்படின்னு சொல்லி. 19ஆம் வசனம் பாருங்கள். ஆண்டவர் அதை அவர் பார்த்து அதை அவர் அங்கீகரிக்கிறாரு. அவங்களுக்கு கீழ்ப்படுகிறாங்க. அவ்வளோ உறுதியாக அவங்க ஒபே பண்ணியிருக்காங்க. அதனால் அவங்களுடைய வழிமரபு ஃபுல்லாக நான் ஆசீர்வதிப்பேன். அவங்களுடைய வழிமரபில் ஆளே இல்லாமல் போகவே போகாது. நம்ம அப்போ ஒரு உலக விஷயங்களுக்கு நம்ம கீழ்ப்படியும் போது எவ்வளோ ஆசீர்வாதங்கள் இருக்குன்னா, கடவுளுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிஞ்சு ஆண்டவர் சொல்லியிருக்காரு, அதனால நான் செய்ய மாட்டேன். ஆண்டவர் சொல்லியிருக்காரு, அதனால நான் இதை செய்ய மாட்டேன். ஆண்டவர் சொல்லியிருக்காரு, அதனால் இதை நான் செய்வேன். இப்படி ஒவ்வொரு விஷயமும் ஆண்டவர் சொன்னார் நம்ம செஞ்சோன்னா ஆண்டவருக்கு எவ்வளோ பிடிக்கும் யோசிச்சு பார்ப்போமே. ஜஸ்ட் அவருக்கு கீழ்ப்படிஞ்ச, அதனால தான் இயேசு கிறிஸ்து தம்மையே கீழ்ப்படுத்தினார். சிலுவை சாவை ஏற்கும் அளவிற்கு கீழ்ப்படிஞ்சார் தந்தைக்கு. அதனால தான் பேருக்கும் மேலான பெயரை அவர் கொடுத்து எல்லாருக்கும் மேலாக அவரை உயர்த்தினார். அதே தான் நம்மளும் பண்ண அழைக்கப்பட்டிருக்கோம் பாந்தர்களே. அதுக்கப்புறம் பாருங்கள் 4ஆம் வசனம். யூதா வீட்டாருக்கு 36ஆம் அதிகாரம் எரேமியா 36 4ஆம் வசனம். யூதா வீட்டாருக்கு நான் அளிக்க எண்ணியுள்ள எல்லா தண்டனைகளை பற்றியும் அவர்கள் அனைவரும் கேள்வியுற்று நேர்ந்தால் அவர் தம் தீய வழிகளை விட்டு திரும்பக்கூடும். அப்பொழுது அவர்கள் குற்றங்களையும் பாவங்களையும் நான் மன்னிப்பேன். அன்பர்களே, நான் எப்போ தான் மன்னிக்கலான்னு கடவுள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு. அன்பர்களே, போய் நீ அந்த சுருளேட்டில் எழுதி போய் படிக்க சொல்லு, அதை கேட்கட்டும். கேட்டாவது அவங்க ஒருவேளை அவங்க பாவத்திலேருந்து அப்போ பாருங்க அன்பர்களே, ஆண்டவருடைய வார்த்தை கேட்க கேட்க நம்ம பாவத்திலேருந்து மனம் திரும்ப ஆரம்பிப்போம்.
ஸோ ஆண்டவர் இதுதான் திரும்ப திரும்ப நம்ம கேட்குறாரு. அப்போ நம்ம ஜெபமாலை ஜெபிக்கும் போது, பரிகாரம் செய்யும்போது ஆண்டவர் எப்போ தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. நம்மளை மன்னிக்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. நம்மளை ஆசீர்வதிக்கிறதுக்காக அவர் காத்துக்கிட்டு இருக்கார். நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் பைபிளை வாசிக்கிறோமா, இந்த இறை வார்த்தையை கேட்டு இதில் இருக்கிறபடி எல்லாத்தையும் கேள்வியே கேட்காம ஆண்டவர் சொன்னால் தூக்கி போடுவோம். பெருசாக ஒன்றும் இருக்க போகிறதில்ல, எல்லாத்தையும் தூக்கி போட்டு அவருக்காக வருவோம். ஆண்டவர் செம்மையாக நம்மளை ஆசீர்வதிப்பார். உலக ஆசீர்வாதமும் கிடைக்கும், ஆவிக்குரிய ஆசீர்வாதமும் கிடைக்கும். சில சமயம் உலக ஆசீர்வாதம் கிடைக்காம இருக்கலாம், ஆனால் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் கண்டிப்பாக கிடைக்கும். 9ஆம் வசனம் பாருங்கள். எரேமியா அழகாக ஒரு விஷயத்தை சொல்கிறார். அவங்க உபவாசம் இருக்கிற நாளில் போய் படி, ஏன் மற்ற நாளில் படிக்கக்கூடாது? அன்பர்களே, நானே உங்களுக்கு சாட்சியாக சொல்கிறேன் அன்பர்களே, ஃபாஸ்டிங் இருக்கும்போது நமக்கு கிடைக்கிற ஞானமும் வேறு எதுலேயுமே கிடைக்காது அன்பர்களே. உபவாசம் இருக்கும்போது பைபிளை வாசிச்சு பாருங்களேன், வேறு மாதிரி புரியும். உபவாசம் இருக்கும்போது ஜெபிச்சு பாருங்கள், அது வேறு மாதிரி மனசில் இருக்கும், அது நமக்கு கிடைக்கும். அஃப்கோர்ஸ் உடம்பு டயர்டாக தான் இருக்கும், பட் ஆனாலும் கூட நம்ம அவங்க பாருங்கள், மக்களுமே கூட பாருங்கள், நம்ம பின்னாடி வாசிப்போம் யூதித் புத்தகத்தில், மக்களும் உடல் சோர்வு இருக்கும்போது உடலை நம்ம உபவாசம் இருந்து வருத்தி கொள்ளும்போது உடல் சோர்வு வரும் தான். பட் அதுதான் ட்ரைனிங் ப்ராசஸ். அந்த சோர்வின் சுச்சுவேஷனில் நம்ம பொறுமை இழக்காமல் தாழ்ச்சியோட அந்த அமைதியை கட்டுப்படுத்தி அதை காத்து ஆண்டவரிடம் தாழ்ச்சியோடு ஜெபிக்கிறோன்னா, நம்ம நல்ல வளமையில் இருக்கும்போது, நல்லா சாப்பிடும்போது, நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கும்போது அந்த பலனையும் அந்த ஆற்றலையும் கரெக்டாக கடவுளுடைய பக்கம் திருப்போம். அது ஒரு ட்ரைனிங். இந்த உபவாசம் பீரியட் எல்லாத்துக்கும் தேவைப்படுச்சு. ஆண்டவர் இயேசுவே அதன் வழியாக தான் வந்தார். 40 நாள் உபவாசம் வந்தார். நம்மளாம் யார்? அதுக்கப்புறம் பாருங்கள் 32ஆம் வசனம். அவை போன்ற வேறு பல சொற்களும் அவற்றோடு சேர்க்கப்பட்டன. அன்பர்களே, ஃபஸ்ட்டு எழுதின தண்டனை தீர்ப்பை அரசன் அதை கிழித்து நெருப்பில் போட்டு எரிச்சிட்டார். திரும்ப ஆண்டவர் எழுத சொல்கிறார். எழுதும்போது இன்னும் நிறைய விஷயங்களை சேர்த்து சொன்னாராம். அது அரசனுக்கு தெரியாது, ஆனால் அந்த சுருளேட்டில் எழுதப்பட்டிருக்கு. அதை நம்ம மேபி வச்சுக்கிட்டு இருக்கோம், அதை நம்ம வாசிச்சுட்டு இருக்கோம் அன்பர்களே. இப்போது அப்போ பாருங்கள் அன்பர்களே, ஃபஸ்ட்டு கொடுத்த எச்சரிக்கையை மீறும்போது இன்னும் அதிகமான தண்டனைகள் அதிகமாகுது. அதான் நம்ம இன்னும் பல சொற்கள் சேர்க்கப்பட்டிருக்கு நம்ம வாசிக்கிறோம். சரி, யூதித் புத்தகத்துக்குள்ளே போவோம். அன்பர்களே, பிரச்சனை திரும்ப திரும்ப பாருங்கள். நெபுகத்நேசர் 2ஆம் வசனம் 6ஆம் அதிகாரம் யூதித்தில், நெபுகத்நேசரை தவிர வேறு தெய்வம் உண்டோ? அவன் கேட்குறான் பாருங்கள். அந்த ஓலோபர்ன் கேட்குறோடைய கேள்வி இதுதான். அன்பர்களே, எப்போ நம்மக்கிட்ட எல்லா ஸ்ட்ரென்த் இருக்குது, நான் நினச்சேன் என்கிட்ட பெரிய படம் இருக்குது அப்படின்னு அந்த கர்வம் வருதோ, அப்போ நம்ம சாத்தானாக மாறுகிறோம். நமக்கே தெரியாமல் அவனை நம்ம இமிட்டேட் பண்ணுறோம். அப்படி தான் அந்த நெபுகத்நேசர் பண்ணுறோம். அதனால தான் நெபுகத்நேசரை சாத்தானாக நம்ம பார்க்குறோம், அவனுடைய ஒரு உருவகமாக முன்னடையாளமாக பார்க்குறோம். 5ஆம் வசனம் பாருங்கள். ஏனினும் அவர்கள் ஒவ்வொருவரும் படைக்கலம் தாங்கியவர்களாக தங்கள் காவல் மாடங்களில் தீமூட்டி அன்று இரவு முழுவதும் காவல் புரிந்தார்கள். அந்த ஆன்மீக வாழ்க்கையில் நானும் இந்த மாதிரி ஸ்டேஜஸில் இருந்திருக்கேன், நீங்களும் இருந்திருக்கிறீங்க. ரொம்ப பெரிய பிரச்சனை வரும், இருந்தாலும் செம்மையாக நம்ம போய் ஜெபிப்போம். அதெல்லாம் எப்போ வரைக்கும்? அந்த ஸ்டார்டிங்கில். ஸோ அவங்க எல்லாம் படைக்கலம் அணிஞ்சிக்கிட்டு இருந்தாலும் அவங்க வெப்பன்ஸோடு ரெடியாக இருக்காங்க. எபேசியர் 6ஆம் அதிகாரம் கூறுகிறது, 10ஆம் வசனத்துலேருந்து வாசிச்சோன்னா, அந்த படைக்கலம் என்ன? மீட்பு என்னும் தலைச்சீரா, இறைவார்த்தை என்னும் போர்வாள், விசுவாசம் என்னும் கேடயம், அந்த மார்பு கவசம் நம்மளுடைய அந்த நீதி நேர்மை, நம்மளுடைய இடைக்கச்சை, இது எல்லாத்தையும் நம்ம போட்டுக்கிட்டு, ரைச்சியஸ்னஸ் எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு நம்ம ஒரு படைக்கலங்களை வச்சுக்கிட்டு நம்ம சாத்தனை போரிடணும்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம் வந்து. ஸோ இங்கே நம்ம அதை ஸ்பிரிச்சுவலாக பார்த்தோன்னா, இந்த யூதர்களும் அப்படி தான் படைக்கலங்களோட ரெடியாக நைட்டு வச்சுட்டு இருக்காங்க. ஆண்டவர் சொல்கிறார், நம்ம சோதனைக்குள்ளாகாதவாறு விழிப்பாக இருந்து ஜெபிங்கன்னு சொல்லி எல்லாம் ஜெபிக்கிறாங்க. ஃபைன். எது வரைக்கும்? உடம்புல வர வரைக்கும். உடம்பு சோர்வாகும்போது நம்ம எல்லாருமே சோர்ந்து போவோம். ஸோ நானுமே ஃபாஸ்டிங்லாம் இருக்கும்போது அந்த பீரியடுக்குள்ளே போகும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஜெபிக்கிறது. பட் அந்த ப்ராசஸுக்குள்ளே போய் தான் ஆகணும் அன்பர்களே. அப்போ என்ன நடக்குது பாருங்கள், இந்த சாத்தானுடைய வேலை பாருங்கள். அப்படியே சாத்தா மாதிரியே தான் இந்த நெபுகத்நேசர் பண்ணுறான். 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் பாருங்கள். 2ஆம் நாள் ஓலோபரின் என்ன பண்ணுறாரு? ஓலோபரின் தன் குதிரை படை முழுவதையும் வித்தூலியாவில் இருந்து இஸ்ரேலர் காணும்படி அணிவகுத்து செய்யுமாறு செய்தான். குலைக்கிற நாய் கடிக்காது. அன்பர்களே, இந்த சாத்தான் எதுவுமே பண்ண முடியாது. கர்ஜிக்கும் சிங்கம் போல நம்மளை சுற்றி வரும். அவன் சிங்கமே கிடையாது. மிதிக்கப்பட்ட தள்ளப்பட்ட புழுதியில்
தின்று உலர்ந்து வாழக்கூடிய சாத்தான், பாம்பு அவன். அண்ணந்தில் இப்படி தான் சாத்தான் நம்மளை பயமுறுத்துறோம். ஐயோ இது போயிடும், அது செஞ்சிடும், நிறைய நுணுக்கமான விஷயங்கள் நம்மளை பயமுறுத்திட்டு இருக்கான். ஏன்னா பயம் இருந்துச்சுன்னா நம்மளோட முடிவுகள் தவறாக இருக்கும், நம்ம கடவுள்கிட்ட நெருங்க முடியாது. அதெல்லாம் அவனுக்கு தெரியுது. அதனால் பயத்தை மூட்டி கொண்டிருக்கிறான் நண்பர்களே. ஸோ நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், பயம் எப்பயுமே சாத்தாங்கிட்ட இருந்து வரும், கடவுள்கிட்ட இருந்து வராது. எதிர்காலத்தை குறித்து, நோயை குறித்து, சவால்களை குறித்து, அன்றாட வாழ்வின் பணிகளை குறித்து, எதுவாக இருந்தாலும் பாவத்தை குறித்து பயம் சாத்தானிடமிருந்து வருகிறது. அப்புறம் 8-16 வசனம் பாருங்கள். இந்த ஏதோமியர்கள், அவங்க தலைவர்கள் அவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு ஆலோசனை சொல்கிறாங்க. அவங்களுடைய தண்ணி, அவங்களுடைய அந்த ஊற்றுகள் எல்லாத்தையும் நீங்கள் கைப்பற்றுங்க அப்படின்னு சொல்லி. நண்பர்களே, இந்த ஒரு ஆலோசனை கூட கடவுளுடைய அருள்னால தான் வந்துச்சு. கடவுளை அனுமதிச்சதுனால தான் இந்த ஆலோசனை வந்துச்சு நண்பர்களே. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஒருவேளை மேபி இஸ்ரேலர்கள் உண்மையாலுமே பலவீனமாக இருந்திருக்கலாம். கடவுள் நினச்சா வானதூதரை அனுப்பி கூட காப்பாற்றலாம். பட் ஆனால் கடவுள் வேறு மாதிரி பிளான் பண்ணுறாரு பாருங்க இந்த தடவை. ஸோ அவங்கள என்ன பண்ணுறாங்க, நேரடியாக போருக்கு போகாதவாறு ஒரு ஆலோசனையை கொடுத்து அந்த ஓலோபெர்னை அப்படி நிறுத்தி வைக்கிறார் ஆண்டவர். எவ்வளோ அழகாக ஆண்டவர் செயல்படுறாரு பாருங்களேன். இல்லைன்னா என்ன போருக்கு போயிருந்திருப்பான் ஓலோபெர்னு. 10ஆம் வசனம் பாருங்கள். இந்த இஸ்ரேல் மக்கள் தங்கள் ஈட்டிகளையும் தாங்கள் வாழும் உயர்ந்த மலைகளையுமே நம்பி இருக்கின்றார்கள். தப்பான ஆலோசனை. அவங்க ஈட்டியும் நம்பலை, அவங்க மலையும் நம்பலை. அவங்க நம்பினது ஒருத்தரை தான், இஸ்ரேலின் கடவுளாகிய யாவே இறைவனை அவங்க நம்பினாங்க. இது அவங்களுக்கு புரியல, தப்பான ஆலோசனை போச்சு. கடவுள் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. 19ஆம் வசனம் பாருங்கள். அசீரின் எஞ்சி வீரர்கள் சமவெளியில் பாசறை அமைத்து ஒரு டென்ட் போட்டு முழுவதையும் நிரப்பினார்கள். அப்படியே ஃபுல்லாக நிரம்புனாங்களாம். நம்மளே இந்த மாதிரி டெம்டேஷன்ஸ், சோதனைகள், பிரச்சனைகள் நம்மளை சுற்றி நிரப்பும்போது 19ஆம் வசனம் சொல்லுது, உள்ளம் சோர்ந்து போன இஸ்ரேல் நம்மளை போல சோர்ந்து போனார், ஆனால் தங்கள் கடவுளாக ஆண்டவரை நோக்கி கதறினார்கள். ஏனெனில் அவர்களை சூழ்ந்து கொண்ட பகைவரிடமிருந்து தப்பிக்க வழியே இல்லை அப்படின்றத அவங்க உணர்ந்தாங்க. நம்மளே அப்போ கூட சோர்ந்து போன டைமில் கூட அவங்க ப்ரே பண்ணுறாங்க. நம்மளும் இந்த மாதிரி தான் இருப்போம். ஏன்னா அப்போ தான் ஆரம்பிக்குது தண்ணி இல்லாமல் போகிறதுக்கு. சுத்தமாக தண்ணி வற்றி போகும்போது நம்மளே அந்த கன்சலேஷன்ஸ் எல்லாம் எடுக்கும்போது 24ஆம் வசனம் சொல்லுது, போய் உடனே கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க தலைவர்கிட்ட, எங்களை நீங்கள் பேசாமல் நம்ம சரண்டர் ஆகிருக்கலாம். ஞாபகம் இருக்க நண்பர்களே, எகிப்திலேயாவது நாங்கள் இருந்திருப்போம். அதே குரல், நாங்கள் திரும்பவும் பேசாமல் ஓலோபர்னுக்கிட்ட நம்ம போயிடலாம். ஒரு பாயிண்ட் நம்ம முடியாதுன்னு தோணும்போது நண்பர்களே அப்படி தான் தோணும். பாருங்கள், ஆவிக்குரிய வாழ்க்கையை எப்படி நமக்கு படம் பிடிச்சி காட்டுது பாருங்களேன். அந்த ஒன்றுமே இல்லாமல் ட்ரையான ஒரு பீரியட் இருக்கும் தெரியுமா, ஜெபிக்கவே தோணாத டைம், பேசாமல் சரண்டர் ஆகிடலாம், விட்டுறலாம்னு தோணும். ஆனால் அப்போ தான் கடவுள் ஒரு யூதியத்தை எழுப்புவார். என் வாழ்க்கையில் அப்படி தான் அன்பாந்தவர்களே, அப்படிப்பட்ட டைமில் தான் என் வாழ்க்கையில் ஒரு யூதியத்தை எழுப்பினார், தேவ மாதாவை. நம்ம எல்லார் வாழ்க்கையிலும் அப்படி தான் அன்பாந்தவர்களே. அந்த ஜெபமாலை டெய்லி 4 தடவை ஜெபிடா அப்படின்ற அந்த ஒரு சொல்யூஷனை கொடுத்தாரு அன்பாந்தவர்களே. அப்பா அதை பிடிச்சேன், எல்லாமே சேஞ்ச் ஆச்சு அன்பர்களே, எல்லாமே மாறினுச்சு. இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன்னா அது காரணமே அந்த 4 ஜெபமாலை தான். ஸோ அந்த பீரியட், அந்த 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 ஒளி வரத்துக்கு கொஞ்சம் முன்னாடி தான் அந்த இருட்டு அதிகமாக இருக்கும். விட்டியர் காலையினோட அந்த ஒளி வரதுக்கு முன்னாடி அந்த இருட்டு அதிகமாகுதா, அப்போனா ஒளி வரப்போகுதுன்னு அர்த்தம். பிரச்சனை உச்சகட்டமாக வருதா, அப்படின்னா விடிவு வரப்போகுதுன்னு அர்த்தம். அந்த டைமில் தான் இன்னும் நம்ம தைரியமாக என்ன முடியுதோ பண்ணணும். ஆனால் நம்பிக்கை மட்டும் இழந்துடக்கூடாது, ஆண்டவரை மட்டும் முணுமுணுத்துறக்கூடாது. ஆண்டவருக்கு எதிராக, ஆண்டவரை நீங்கள் என்னை காப்பாற்றுங்க, ஜெபிப்போம், இன்னும் துதிப்போம், இன்னும் அவரை போற்றுவோம், பாடல்களை பாடுவோம், ஏதாவது பண்ணுவோம், நற்கண் மழைப்பையாவது உட்காருவோம், இல்லை பைபிள் எடுத்து வாசிப்போம், இல்லை ஏதாவது பண்ணுவோம் நண்பர்களே. ஆனால் நம்பிக்கை மட்டும் இழந்துடக்கூடாது. பொறுமையாக இருப்போம். ஆண்டவர் செயல்படுற நேரம் வரும், அப்போ அவன் தலையை நசுக்குவார். அது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அன்பர்களே. சரி அன்பர்களே, தொடர்ந்து பயணிக்கலாம். நாளை தினத்திற்கான வீடியோவில் சந்திக்கலாம். இவ்வளோ உச்சக்கட்டமான சுற்றத்தில், அந்த ஒரு சூழ்நிலையில் ஆண்டவர் யூதித்தை எழுப்ப போகிறார். அந்த போல தான் நம்ம வாழ்க்கையிலையும் தேவ மாதாவை அனுப்புவார், புனிதர்களை அனுப்புவார், வானதூதரை அனுப்புவார், உதவியை அனுப்புவார், நம்மளை வெளியே கொண்டு வருவார். தொடர்ந்து பயணிக்கலாம். நாளை தினத்திற்கான வீடியோவில் சந்திக்கலாம். ஆமேன்.